بسم الله الرحمن الرحيم. காலையில் போதும் துபா அல்லாஹும்ம பிக்க அஸ்பக்னா வபிக்க அம்சைனா வபிக்க நஹியா வபிக்க நபூத் வைலைக்கல் மஸ்ஜித். பொருள்: இறைவா, உன் மூலமே மாலை பொழுகை அடைகிறோம், உன் மூலமே காலை பொழுகை அடைகிறோம், உன் மூலமே வாழ்கிறோம், உன் மூலமே இழக்கின்றோம், உன் மூலமே நாங்கள் திருவக்கூடியவர்களாக இருக்கின்றோம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வு தரும் படிப்பினை என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை என்றால் ஹஜ் பெருநாள் என்பதே இல்லை என்பதை நாம் அறிவோம். எத்தனையோ நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்திருந்தும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிப்பாக அவர்களுக்காக ஒரு பெருநாளை நினைவுகூரத்தக்க வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறை குர்ஆனில் நபி மொழியிலும் ஏன் கட்டளையிட்டிருக்கிறான் என்பதை நாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை மிகச் சுருக்கமாக, அதுவும் விளக்கமாக திருமறை குர்ஆன் பல இடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாமெல்லாம் நபி வழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி நாம் நடக்க வேண்டும் என்று நாம் கொள்கை கொண்டிருக்கிறோம். அந்த நபி அவர்கள் நான் இப்ராஹிம் வழி நடக்கிறேன் என்று சொல்லத்தக்க வண்ணம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை திருமறை குர்ஆனில் பல இடத்தில் அல்லாஹ் எடுத்து வைக்கிறார். அவர்களுடைய விவேகமான வாதங்கள், அவர்களுடைய துணிச்சலான பேச்சுக்கள், நெஞ்சுறுதி மிக்க பேச்சுக்கள், தியாகம், அதாவது ஆர்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய வாத பிரதிவாதங்கள், அழகான தீர்ப்புகள், சிந்திப்பதற்காக சில இடங்களில் தட்டி கேட்ட பாங்கு போன்ற பல விஷயங்களை திருமறை குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். அவர்களுடைய வெளிப்பாட்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறைகளில் கூட நீங்கள் பார்க்கலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், சொல்வதை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எதை நீங்கள் கொள்கையாக கொண்டிருக்கிறீர்களோ, எதை நீங்கள் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறீர்களோ அதை தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது இறை அச்சத்தின் உட்பட்டது என்பதை நபிகள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஃபஸ்தஹ் பிமா துஅமர் வஅய்ரில் அனில் முஸ்ரிகீன். சில வசனங்களை திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்த்தால் சில வசனங்கள் ஆசை வார்த்தைகளை கூறும், சில வசனங்கள் எச்சரிக்கை வார்த்தைகளை கூறும், சில வசனங்கள் கடுமையாக இஷ்டம் இருந்தால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் போ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சவாலான வார்த்தைகளை கூட திருமறை குர்ஆனிலே பார்க்கலாம். ஏனென்றால் நான் என்னுடைய வீட்டிற்கு உங்களை அழைக்கிறேன் என்றால் கொஞ்சம் பணிந்து வளைந்து நெளிந்து உங்களை நான் அழைப்பேன். அதுபோல என்னை நீங்கள் அழைப்பதாக இருந்தால் கொஞ்சம் பணிந்து நெளிந்து அழைக்கலாம். இங்கே சொல்வது என்ன? ரப்புல் ஆலமீன் மனிதனை அழைக்கிறான், படைத்தவன் கூப்பிடுகிறான். படைத்தவன் கூப்பிடும் பொழுது அவன் நெளிந்து வர வேண்டிய அவசியம் இல்லை, அவன் இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒருவனுக்கு சார்ந்து ஒருவனை சார்ந்துதான் பேச வேண்டும் என்ற கட்டாயம் படைத்தவனுக்கு கிடையாது. அதனால் சில இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஷ்டம் இருந்தால் ஏற்றுக்கொள், இல்லை என்றால் போ என்பது போன்ற வசனங்களை கூட நீங்கள் திருமறை குர்ஆனிலே பார்க்கலாம். நபியே, எது உமக்கு கட்டளையாக எடுத்துச் சொல்லப்படுகிறதோ அதை தூக்கி உடைத்து விடு, ஏன் யோசிக்கிறீர் என்று கேட்பது போல திருமறை குர்ஆன் சொல்கிறது. உடைத்து விடு, இதுதான் மேட்டர், இதுதான் செய்தி. அந்த குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற அந்த சூறாவில் கூட நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் என்ன சொன்னார்கள்? முஹம்மதே, நீ சொல்வது போல நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், அதுபோல நாங்கள் சொல்வதை ஒரு சில விஷயத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் அவர்கள் நபிகள் பெருமானாரிடத்தில் ஒப்பந்தம் பேசுகிறார்கள். அதில் கூட கட்டன் ரேட், நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை நான் வணங்க மாட்டேன், வணங்கக்கூடியவன் அல்ல. நான் வணங்கக்கூடிய அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன்,
உங்கள் வழிகளை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், எனது வழியை நான் வைத்துக் கொள்கிறேன் என்று நபியே நீர் சொல். இதில் கூட ரொம்ப கட்டன்ரேட்டாக அழுத்தம் திருத்தமாக அந்த கொள்கை பிரகடனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். உமர், எது உமக்கு சொல்லப்படுகிறதோ அதை தயவு தாட்சியமின்றி நபியே மக்கள் மத்தியில் உடைத்து விடுகிறான். உடைக்கிறதுங்கிற அந்த வசனத்தினுடைய இருந்த ஒரு கருத்தை நம்ம விளங்கிக்கணும். உடைக்கிறதா எப்படி? இங்க இருந்து ஒரு கண்ணாடி டம்ளர் தூக்கி போட்டு உடைக்கிறேன். ஒரு குளோப், கண்ணாடியில் செய்யப்பட்ட ஒரு குளோப் இருக்குது, அதை தூக்கி போட்டு நான் உடைக்கிறேன்னு வைங்க. உடைக்கும் பொழுது அது சுக்குநூறாக பல பேர் மத்தியிலே தெரித்து விடக்கூடியதான ஒரு பொருளாக தான் இருக்கும். அது தெரிக்கும் பொழுது உடைக்கக்கூடிய எனக்கு கூட பாதிப்பு ஏற்படலாம். நான் தான் உடைக்கிறேன். உடைக்கக்கூடிய என்னுடைய கண்ணை கூட அதை பலம் பார்க்கலாம், என்னுடைய காலை, என்னுடைய உடலை பலம் பார்க்கலாம். அது பற்றி கவலை கொள்ளாது என்பது போன்ற வசனத்தை திருமறை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு இடத்துல குல் ஹக்கு மிர் ரப்பிக்கும் ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர், நபியே உண்மையை சொல், ஏற்றுக்கொள்பவன் ஏற்றுக்கொள்ளட்டும், மறுப்பவன் மறுத்துக் கொள்ளட்டும். இப்படிலாம் சில வசனங்கள் நீங்க பார்க்கலாம். இது இவ்வளவு கட்டன் ரேட்டான வசனங்கள். வத்து லவ் துதிஹினு, இன்னும் திருமறை குர்ஆன் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வசனம் என்ன எஃபெக்டாக எவ்வளவு காரமாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை கவனத்தில் போகணும். வத்து லவ் துதிஹினு ஃபைதுஹினூன், அவர்கள் நீங்கள் வளைந்தால் அவர்களும் வளைய தயாராக இருக்கிறார்கள் என்ற வசனத்தை பார்க்கலாம். ஏன் இப்படி ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லணும்? நபியே நீர் வளைந்து கொடுத்தால் அவர்கள் வளைந்து கொடுக்க தயார். இதுவெல்லாம் நெஞ்சுறுதி மிக்க ஒரு மார்க்கத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், தெளிவான மார்க்கத்தை வைத்திருக்கிறீர்கள். அவன் வளைந்தாலும் நான் வளைய மாட்டேன் என்று கம்பீரமாக பேச வேண்டும் என்று திருமறை குர்ஆன் விரும்புகிறது. அது மட்டுமல்ல, முதபதபீன பைனதாலிக லா இலாஹா உலாய் வலா இலாஹா உலாய், அங்கும் இல்லாமல் இங்கும் இல்லாமல் இரண்டுக்கு மத்தியில் கொலகலா போடக்கூடியவர்களை கூட நீங்கள் பார்க்கலாம். இது திருமறை குர்ஆன் வசனத்தை நீங்க பார்க்கணும். இப்படி ஒரு வசனம் இருக்கிறதா இல்லையா? எதற்காக இந்த வசனம் சொல்கிறது? இப்படி வசனம் இல்லை என்றால் சுய கருத்து என்று போய்விடலாம். திருமறை குர்ஆனில் இப்படி வசனம் இருக்கிறது. முதபதபீன பைனதாலிக, இரண்டுக்கு மத்தியில் கொலகலாவாக தெளிவில்லாமல் அங்கும் சரிதான், இங்கும் சரிதான், இதுவும் சரிதான், அதுவும் சரிதான் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள். உமை யுமலில்லா பலன் தஜ்ஜலஹு சபீலா, இதை ஒரு வழிகேடாக திருமறை குர்ஆன் போதிக்கிறது. இது ஒரு வழிகேடு. தெளிவு, எதையும் தெளிவாக எந்த ஒரு கருத்தையும் இதுதான் எனது வழி, இப்படிதான் நான் இருப்பேன், இதை ஏற்றுக்கொண்டு என் பின்னால் வருவதாக இருந்தால் வா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. இதை ஏற்றுக்கொண்டு என்னை தூதுவராக ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஏற்றுக்கொள். அதை ஏற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய மனவீச்சைப்படி எல்லாம், உன்னுடைய எண்ணப்படி எல்லாம், சமுதாய சூழ்நிலையுடைய எண்ணப்படி எல்லாம் நான் வளைந்த வருவேன் என்று கனவில் கூட நினைக்காது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்படி சொல்லு, இப்படி மக்களுக்கு சொல்லு. இப்படி சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னனி ஹதானி ரப்பி இலா சிராத்தின் முஸ்தகீம் தீனன் கியமம் மில்லத் இப்ராஹிம். நபியே நீ சொல், இத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி அல்லாஹ் தஆலா ஜாயின் பண்றான்னு பாருங்க. இவ்வளவு விஷயம் திருமறை குர்ஆன்ல இது போன்ற பல வசனங்கள் இருக்கு, பல கட்டளைகள் திருமறை குர்ஆன்ல இருக்கு. இதையெல்லாம் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கருத்து வருவது போல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூலுல்லாஹ்க்கு சொல்ல சொல்றான், நபியே நீ கூறு, இன்னனி ஹதானி ரப்பி, என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்லணுமா மக்கள்கிட்ட, என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டி இருக்கிறான். தீனன் கியமன், அசைந்து கொடுக்காத தெளிவான நேர்மையான ஒரு வழியை அல்லாஹ் காட்டியிருக்கிறான். மில்லத்தை இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழியை அப்படிங்கிறார். அப்படி சொல்றான் அல்லாஹ். இவ்வளவு விஷயத்தை ஒற்ற வரியில முடித்துக் கொள்வது போல நான் சொல்லக்கூடிய இந்த பேச்சுக்கள், நடைமுறைகள், என்னுடைய கொள்கை கோட்பாடுகள், நான் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் இப்ராஹிம் எப்படி சொன்னாரோ அதுபோல நான் செய்கிறேன். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இவ்வளவு சிறப்பு? நபிகள் பெருமானாரை நான் பின்பற்றுவது இப்ராஹிமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சிறப்புக்கு என்ன காரணம்? திருமறை குர்ஆனில் பல இடங்களில் இப்ராஹிமை பற்றி வத்தஹா அல்லாஹ் இப்ராஹிம கலீலா, இப்ராஹிமை அல்லாஹ் தனது உத்ததோழனாக ஆக்கிக் கொண்டான். வத்தஹிதுனி மகாம் இப்ராஹிம முஸல்லா, இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுபிடமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்ன இப்ராஹிமக்கான உம்மத்தன், இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார் என்றெல்லாம் பரவலாக திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் 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 என்று பல இடத்தில் திருமறை குர்ஆனில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பற்றி பல இடங்களில் அல்லாஹ் தஆலா ஸ்லாவித்துக் கூறுகிறான், உயர்வாக கூறுகிறான். என்ன அப்படிப்பட்ட ஒரு உயர்வை அடைவதற்கு என்ன காரணம்? சில நபிமார்களுக்கு சில சிறப்புகள் இருக்கலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பொறுத்த மட்டில் நெஞ்சுறுதியில் ஒரு முன்மாதிரியை அவர்களிடத்தில் பார்க்கலாம், தைரியத்தில். அதுபோல வாதம் பேசுவதில் முன்மாதிரியை பார்க்கலாம், துணிச்சல், தியாகம்,
சகிப்புத்தன்மை எதில் அவரிடத்தில் முன்மாதிரி இல்லை. ஆகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் பின்பற்றுகிறேன் என்று நபியை நீர் கூறும். இது கால இப்ராஹிம் ஆரம்பிக்கிறான் அல்லாஹ் சில இடங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சில குறிப்புகளை தர்றான். இது கால இப்ராஹிம் லி அபீஹி ஆஸர், தன் தந்தை ஆஸரிடத்தில் இப்ராஹிம் சொன்னார், தான் வாப்பாட்ட சொன்னார். தன் தந்தை ஆஸரிடத்தில் இப்ராஹிம் சொன்னார், அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, இந்த சிலைகளை நீங்கள் கடவுளாக எடுத்துக் கொள்கிறீர்களா? கொஞ்சம் நெளிஞ்சி வளைஞ்சு மெதுவாலும் பேசுறேன், செய்யலாமா? ஏத்தா இப்படி செய்யறீங்க? பாப்பா அப்படிலாம் சொல்ல செய்யாதீங்க, இப்படி சொல்லல அவரு. அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹா, இந்த விக்கிரகங்களையா நீங்கள் கடவுளாக எடுத்துக் கொள்கிறீர்கள்? இன்னி அராக்க கௌமக ஃபீ வலாஇ முபீன், உங்களையும் உங்கள் கூட்டத்தையும் நான் முட்டாள்களாக நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஃபீ வலாஇ முபீன், தெளிவான வழிகேட்டில் இருப்பதாக கருதுகிறேன். சொல்ல முடியுமா? எப்படி சொல்லணும்? இப்படி சொல்லணும் இல்லைங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தந்தை சிலைகளை விக்கிரகங்களை அவர்தான் குடைகிறார், அவர்தான் படைக்கிறார், உருவாக்குகிறார். அதன் மூலமாக அவர் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதுலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருப்பாங்க. எதுல இவன் கை வைக்கிறான் பாத்தியா அப்படிங்கிற கோவம் எப்படி வரும் பாத்தீங்களா? நம்மளே இருக்கிறோம், ஒரு தர்காவுடைய ட்ரஸ்டியா இருக்கிறாரு, அதன் மூலமாக அவருக்கு லட்ச லட்சமா குஞ்சிட்டு இருக்கு. அவங்க மகன் வந்துகிட்டு இந்த தர்காவை உடைக்கணும், அவ மகன் வந்து அட பாவி, உனக்கு கஞ்சி ஊத்துறது, நம்ம குடும்பத்தை கஞ்சி ஊத்துறது இதாண்டா பாவி, இவனை முதல்ல வீட்டோட கொடுத்துறாம இதான் நடக்கும். ஏன்னா அப்படி வளரக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்துகிட்டு, அது நளினமா கூட சொல்லல, ஏத்தா இப்பெல்லாம் சரியா, இதெல்லாம் நல்லதா அப்படி இல்ல, உங்களையும் உங்கள் கூட்டத்தையும் தெளிவான வழிகேட்டில் வழிகேட்டிருக்கீங்க. இப்படி நம்ம சொல்ல முடியுதா? நம்ம வீட்டுல நீங்க சொல்லுவீங்களா? ஒரு மோல் போயிட்டு இருக்க வீட்டுல, தர்காவில் போய் கிடக்கிற வீட்டுல, கபரே கதியில் படுத்து கிடக்கிற வீட்டுல, தகர்தாயத்தை கட்டி இதுதான் எனக்கு கஷ்டத்தை போக்குறது என்று நம்பக்கூடிய வீட்டுல உங்க அத்தாட்ட போய் பெருசா ஒரு தாயத்தை கட்டி இருக்காரு உங்க அத்தா, உங்க அத்தாட்ட போய் வாப்பாட்ட போய், அத்தா உன ஒன்னா நம்பர் முட்டாளா நான் நினைக்கிறேன், சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது. திமிருடா, திமிரு உங்களுக்கு. நம்ம அழகா சொன்னா கூட ஏத்துக்க மாட்டாங்க. அன்பா நேத்த இதெல்லாம் கேட்டுறீங்க, இதெல்லாம் இஸ்லாத்துல இல்லதான், எனக்கு பிறந்தவனி நேற்று வந்தவன் எனக்கு புத்தி சொல்றியாடா? அந்த கோவம் வருமா வராதா? நம்மளுக்கு அதை ஏத்துக்க முடியலையே. நமக்கு 30 வயசுனா ஒரு 15 வயசு பையன் ஒரு நல்ல சொல்லும்போது ஒரு கோவம் வருது. அப்ப எவ்வளவு துணிச்சல் இருந்தால், அந்த கருத்தில் அழுத்தமான நம்பிக்கை இருந்தால் இப்ராஹிம் இப்படி சொல்லியிருப்பாரு, நீ செய்யறது முட்டாள்தனம். இன்னி அராக்க கௌமக ஃபீ வலாஇ முபீன், உங்களை மட்டுமல்ல தந்தையே, உன் கூட்டமும் தெளிவான வழிகேட்டில் இருக்கு அப்படி சொல்றாரு இப்ராஹிம். இப்படி ஒரு குர்ஆன்ல இப்படி வசனம் இருக்கு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெஞ்சுறுதியில இது ஒண்ணு. சப்போர்ட் ஏதாவது இருக்கா? நம்ம வீட்லயா சில சொல்லும் பொழுது நம்ம வாப்பா அம்மா அத்தா அம்மாவெல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, நீ இந்த விரல செய்கிற, நீங்க தொட்டு விடக்கூடாது, உங்களுக்குன்னு ஒரு பள்ளிவாசல் இருக்கு, அங்க போய் சொல்ல வேண்டியதா, ஏன்டா இவங்கள்ட்ட போட்டு உங்களை சண்டை விட்டுட்டு இருக்கீங்க, இப்படிதான் நம்ம சொல்லுவாங்க. அப்படிலாம் சொல்லாத, அப்படிதான் நம்ம சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யற, வாப்பா என்ன சொல்றாரு, லைலம் தன்தஹில் அர்ஜுமன்னக வஹஜுன்னி மலியா, இது போன்ற பிரச்சாரத்தை நீ விட்டுவிடவில்லை என்றால் கல்லால் எறிஞ்சு நான் கொல்லுவேண்டா உன்னை அப்படிங்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா. குர்ஆன் வசனங்க, நான் கொல்லுவேண்டா பப்ளிக் பண்றாரு. இந்த பையன் இப்படி சொல்லிட்டு வர்றான், சிலை வணக்கம் கூடாதுங்கிறான், விக்கிரகங்கள் ஆகாதுங்கிறான், எனக்கு பிறந்த பையனா இருந்துட்டு எனக்கே குளிதோண்ட பாக்குறான் இந்த பையன். இவனை வந்து நான் கல்லெறிஞ்சு கொள்வேன், வஹஜுன்னி மலியா, போடா வீட்டை விட்டு வெளியே என்று அவர் சொன்னாருங்க. அல்லாஹ் எட்டப்போ வெளியே, கிட்டே வராதே அப்படின்னு இப்ராஹிம் நபியினுடைய தந்தை சொன்னார். இது கால் அபீஹி வ கௌமிஹி மா ஹாதிஹி தமாசீல் அல்லதி அன்தும் லஹா ஆகிபூன், என்ன இது இந்த விக்கிரகங்கள், ரொம்ப அலட்சியமா சொல்றதுங்க, கொஞ்சம் மரியாதையா கண்ணியமா சொல்றது இல்ல. ஒரு தர்காக்கு முன்னால போய் நின்று, என்னங்க இந்த தர்காக்கு இப்படிலாம் போறீங்க, இந்த மாதிரி கபரெல்லாம் உயர்ந்திருக்கக்கூடிய கபரையெல்லாம் ரசூலா உடைக்கணும்னு சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி சந்தனம் பூசலாமா, இதை போய் கழுத்துல எடுத்து வைக்கீங்களே, அந்த எண்ணெயை போட்டு தொட்டு வைக்கிறீங்களே, இப்படி நம்ம கேட்போம்ல. இப்படி கேட்கல அவரு, என்னது இது அப்படி கேட்கிறாரு. ஒரு தர்காக்கு முன்னால என்னடா இது, என்னது இது கேட்டு பாருங்க பார்ப்போம். அந்த ஸ்டைல கேட்கிறார், மஹாரிஹி தமாசீல் அல்லதி அன்தும் லஹா ஆகிபூன், என்னது இது, என்ன விக்கிரகம், என்ன கல்ல போய் என்னடா இது அப்படி கேட்கிறார். என்னப்பா இது, என்னடான்னு சொல்லியிருக்க மாட்டார் அந்த மொழியில், என்னங்க இது, இது என்னது அப்படின்னு கேட்கிறார். ஆளு வஜதா ஆபானா லஹா ஆபிதனா, எங்க அத்தாவுடைய காலத்துல இருந்து நாங்க இப்படி செஞ்சுட்டு இருக்கோம், இதை போய் லேசா கேட்கிறேன். அப்ப கேட்கிற மெத்தடே அலட்சியமா இருக்குன்னு தெரியுது. சொன்ன உடனே அவங்க பதில் என்ன வருது, இல்லைன்னா நீ இப்படி கேட்கிற, எந்த காலத்துல இருந்து வருது தெரியுமா? நம்மள்ட்ட அந்த பதில் வந்துச்சா இல்லையா? நம்ம வீட்டுல போய் சொல்லும் போது ஒரு மோழுத நீங்க சொல்லிருப்பிய, ஏத்தா மோழுது ஓதுறிய, ஏத்தா மோழுது ஓதுறியலாம், இது எப்ப எழுதுன தெரியுமா, எப்போ ஓதுற தெரியுமா? எங்க வீட்டுல 170 வருஷமா நாங்க ஓதிட்டு வர்றோம். எங்க அத்தாவுடைய அத்தா அப்பவுமே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சொத்தை, நான் செத்த பிறகு இந்த சொத்து மோழுது ஓதியே நாசமா போட்டோம், அதான் எழுதி
வைக்கிறது? அப்படி எழுதி வச்சுட்டு போக மூத்தா போன வீடு எத்தனையும் உண்டுங்க. இந்த சொத்து இதுல இருந்து வரக்கூடிய இந்த வயக்காடு மோழுதுக்கு, மத்த பிள்ளை எல்லாம் பேர பிள்ளை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம். இதுல வர்ற காசை அதை மோழுதை திங்காங்களே அவங்களுக்கு தான். நாங்களும் ஒரு காலத்துல அப்படி தின்னவங்க தெரியுமில்ல எங்களுக்கு. இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போனாங்கலாம் இருக்கு. இந்த மாதிரி இது என்னது இது நான் கேட்கிறேன். பக்தி பரவசத்தோடு பார்க்கக்கூடிய ஒண்ணு, பக்தி பரவசத்தோடு மௌலித நினைக்கிறான். குரானை விட சிறப்பு மிக்கதுன்னு மௌலித நினைக்கிறான். அதான் மௌலிது ஷரீஃப் பாக்குறீங்களா? குரான் ஷரீஃப் அவ்வளவு யாரும் சொல்ல மாட்டாங்க, குரான் எடுத்து போயிருவாங்க. மௌலிது ஷரீஃப் நடக்கு. ஷரீஃப் என்ன கண்ணியம் மிக்க, மௌலிதுக்கு கண்ணியமாமா. குரானுக்கு சொல்லலாம் கண்ணியங்கிறது, நபி மொழிய கண்ணியங்களாம். மௌலிதுங்கிறது ஒரு கவிஞர் உளறி கொட்ட பாட்டு, அதுக்கு என்ன கண்ணியம்? கண்ணியமிக்க கழுத, மாண்புமிகு பன்னிக்குட்டியவர்களேன்னு சொன்ன மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன ஷரீஃப்னு கேட்கிறேன். இத பக்தி பரவசத்தோடு வச்சுக்கிட்டு இருக்கான். இத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டைல்ல சொல்றதா இருந்தா நம்ம என்னடா என்ன புக்கு, கதை புக்கு கிறிஸ்தவ போடு இப்படி சொல்லணும். வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது குருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு, ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், கிறிஸ்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. நம்ம இவ்வளவு கண்ணியமா சொல்லி கூட இவங்க பேசுற மெத்தட் சரியில்லை நீங்க நினைக்கிறீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஸ்டைல்ல சொல்லியிருக்காரு பாருங்க. என்னடா இது, என்னது இது, என்ன விக்கிரகம் இது, என்னது இது, ஏன் இப்படி எல்லாம் செய்றீங்க, இதை ஏன் வணங்குறீங்கன்னு கேட்கிறார். வணங்குறீங்கன்னு கேட்கிறான்னா ஒரு வணக்கத்தை செலுத்தும் போது அதை எப்படி நினைச்சிருப்பான். நம்ம அல்லாஹ் வணங்குறோம், நம்ம அல்லாஹ் அலட்சியமா ஒருத்தன் சொன்னா நம்மளுக்கு ஏத்துக்க முடியுமா? என்னடா அல்லாஹ் இல்லான்ட்டு ஒரு சைஸா ஒருத்தன் பேசுறான், அல்லாஹ் அலட்சியமா திட்டுறான், எவ்வளவு வெறி வரும்லங்க. நாங்க உயிருக்குயிரா என்ன படைச்சவன், நாங்க அல்லாஹ் பேச நினைக்கிறோம், இதை போய் அலட்சியமா பேசலான்னு கோவம் வரும். அது மாதிரி கடவுளும் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், சிலைகளை போய் வணங்கிட்டு இருக்கிறான். என்ன இதை போய் வணங்குறீங்களே என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்க, வஜதனா ஆபானால ஆபிதீன், எங்கள் மூதாதையர்கள் எங்க அப்பன் பாட்டமாரெல்லாம் இதைத்தான் செஞ்சாங்க அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தா உள்பட எல்லாரும் சொல்றாங்க. என்னடா இப்படி சொல்ற, ஏன் அத்தா உங்க தாத்தா தாண்டா வணங்கினாரு, அவங்க தாத்தா தாண்டா வணங்கினாரு சொல்றாங்களா, அதை பெருமையா சொல்லுவாங்கல்ல. பரம்பரையா 500 ஆண்டு காலமாக 5000 லட்சம் ஆண்டு காலம் சொல்லுவாங்கல்ல, இது மாதிரி சொல்றாரு. இது ஒரு ஆதாரமாக நினைத்துக் கொண்டு சொல்வார்கள். எது ஆதாரமா நினைப்பாங்க, ஒரு விஷயத்தை சரி என்று நிரூபிப்பதற்கு அறிவுபூர்வமான சான்றுகளை வைக்க வேண்டும், விஞ்ஞானபூர்வமான சான்றுகளை வைக்க வேண்டும், அல்லது படைத்தவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்பதற்குண்ட தக்க சான்றுகளை கொண்டு வர வேண்டும், அல்லது படைத்தவருடைய தூதர் இப்படி செய்திருக்கிறார் என்ற சான்றுகளை கொண்டு வரணும். அந்த சான்றையெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. ஏன் இருக்காது? சிலை வணங்குன்னு படைச்சு சொல்லியிருப்பானா, சிலையை வணங்குன்னு தூதர் சொல்லியிருப்பாரா, இந்த கவிதை பாட்டுகளை படிச்சுட்டு போ அப்படின்னு ஒரு நபி சொல்லியிருப்பாரா, தர்காவை படுத்துக்கிறேன்னு ஒரு நபி சொல்லியிருப்பாரா, தாயத்தை கட்டிக்கிட்டு ஆளு அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருப்பானா? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இதைத்தான் சொல்லுவாங்க, இதைத்தான் பெருசா தூக்கிட்டு வருவாங்க. என்ன, அந்த காலத்துல இருந்து, எங்க அத்தாவுடைய காலத்துல இருந்து, மூதாதையர் காலத்துல இருந்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இப்படி இப்ராஹிம் நபி காலத்தில் அவர்களுடைய மூதாதையர்கள் சொன்னார், அவர்களுடைய பெற்றோர்கள் சொன்னார்கள். அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் என்ன சொன்னார், நீங்க ரொம்ப வெயிட்டான ஒரு விஷயம், கிளைமாக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவருடைய பதில பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பர் கிளைமாக்ஸா இருக்கும். ஏப்பா இப்படிலாம் செய்றீங்க, எங்க வாப்பா எங்க அத்தா எங்க அப்பன் பாட்டமா இப்படிதான் செஞ்சாங்க. ஒன்னு இப்ராஹிம் சொல்றாரு, கால லகது குன்றும் அன்றும் வாபாவுக்கும் சீவராலையும் போய், அப்ப நான் உங்களத்த முட்டா பையன் நினைச்சேன், உங்க அப்ப மாதிரி முட்டா பையன். எவ்வளவு இது பாரு, நம்ம இப்படி சொன்னா எவ்வளவு திமிர் பாத்தீங்களான்னு கேட்பீங்கல்ல. நான் சொல்ல முடியுமா இப்படி? நீங்க சொல்லுவீங்க அவங்க வீட்டுல போய்கிட்டு, ஏமா மோலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க, ஏத்தா திடீர்னு மோலுக்கெல்லாம் போறீங்க, சும்மாடுறா எங்க அத்தா ஓத்தா அப்படியா, நீனுங்களுக்கும் ஒப்பனுங்களுக்கும் அவங்க ஒப்பனுங்களுக்கும் உங்களுக்கு இப்படி சொன்னா ஏத்துப்பாங்க, செருப்படுத்தி அடிப்பட மாட்டாங்க, விளக்கு மாத்திரம் சாத்திர மாட்டாங்க. என்னடா பேசுற,
இப்ராஹிம் சாஹிப் சொல்றாருங்க, குந்தும் அன்தும் வாபாவுக்கும் ஃபிலாலை முபீன், அப்படியான நீங்களும் உங்கள் மூதாதையர்களும் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள். நீங்களே முட்டாப்பேன்னு நினைச்சேன், நீங்களே அறிவிட்டு போய் சரி நினைச்சா அது அப்ப இருந்தே வருதா? இவன் நினைக்கிறான் ஆதாரமா சொல்றான், அவரு அது இது முட்டாள்தனங்கிறாரு. இப்படி ஒருவன் பேச முடியுமா நான் கேட்கிறேன். இந்த தைரியம் யாருக்கா வருமாங்க? காலு அஜ அவன் திருப்பி அவன் கேட்கிறான், காலு அஜயத்தனா பில் ஹக்கி அம்மன்தனா லாயிபீன் அட்டா கேட்கிறாரு. மக்கள் கேட்கிறேன், தமாசுக்கு சொல்றியா இல்ல விளையாட்டா சொல்றியா உண்மையா சொல்றியாடா? நீங்களும் ஒப்பனும் முட்டா பேதான்னு சொன்ன, தமாசுக்கு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்கிறாங்க. தமாசுக்கா? கல்ல சீரியஸா சொல்றேன், கல்லாய் இல்ல அக்கிதன் அஸ்லாமக்கும், நீங்க எங்கேயாவது போங்கடா வச்சுக்கிற அந்த சிலைய அப்படிங்கிறாரு. அப்ப எவ்வளவு சீரியஸ் பாத்தீங்களா? கல்லாய் அக்கிதன் அஸ்லாமக்கும், எங்கேயாச்சும் அல்லாஹ் சத்தியமா சொல்றேன் நோடிட்டு போனோம் இந்த சிலையை அப்படிங்கிறாரு. அப்ப எவ்வளவு சீரியஸ் இப்படி நீங்க சொல்லுவீங்களா? ஒரு ஆள் தர்காக்குள்ள போறாரு, தர்காக்குள்ள ஒரு உங்க அம்மாவே உங்க சொந்தக்காரங்களே போறாங்க, தர்காக்கு முன்னாடி எதுக்கு இந்த தர்காக்குள்ள வர? என்னடா இப்படி கேட்க? நம்ம தாத்தா காலத்துல கட்டின தர்காடா நம்ம பரம்பரை, அந்த காலத்துல நம்ம தாத்தா தான் கட்டினாரு. அப்ப அவங்கள்ட்ட நீ தான் முட்டா போய் உங்க தாத்தா மாதிரி முட்டாதான் அப்படின்னு கேலியெல்லாம் பண்ணாடா. கேலியா? நீ போயிட்டு வா, நீ பா, அப்புறம் தர்கா கபரை உடச்சுக்கிறேன். ஒத்துக்குவாங்களா? உடைச்சா ஒத்துக்குவாங்க. உடைச்சார் அல்லாஹி லாக்கிதன் அஸ்லாமக்கும் பாதான் தோல்லு முதுபிரீன், உடைச்சிடும் செஞ்சுட்டார். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டதானே? இப்படி செய்ய முடியுமா நான் கேட்கிறேன். மன துணிவுங்கிறது இருக்குல்லங்க. இன்னும் இப்ராஹிம காண உம்மத்தனுங்கிறான். இப்ராஹிம் ஒரு சமுதாயமாக இருந்தார். லட்சக்கணக்கான பேரை திரட்டி கொண்டு கூட நம்மால் இப்படி செய்ய முடியாது. நான் சொல்றேன், லட்சக்கணக்கான பேர் அயோக்கியர்கள் இன்னைக்கு பள்ளிவாசல் பாபர் மசூதி அடிச்சுட்டான். அந்த ஐக்கியத்தை அதுல வந்து கவர்மெண்ட்ல சப்போர்ட் செஞ்சு விட்டான். நம்மளால செய்ய முடியுதா? செய்ய முடியாது. தனிநபர் ஒரு ஆள் துணைக்கு இல்லையங்கிற. இப்ராஹிம் பின்னால ஒரு நபர் இருந்தாரா? ஒரு நபர். அவர் மட்டும் உடைக்கிறாரு. அவர் மட்டும் இந்த பிரச்சனை ஒண்ணும் செய்யாம மெதுவா இருந்து உடைச்சு போனா பரவாயில்ல. அவர் சொல்றாரு, நீங்களும் முட்டாப்பைய ஒப்பமாறு முட்டாப்பைய அவ்வப்பன்னு முட்டாப்பைன்னு சொல்லிட்டு விளையாட வர சரி இல்ல உடப்பம் பாடுறாங்க. அப்ப உடஞ்சு கிடக்கு யாரு? அப்புறம் உடஞ்சு அவர் அடைச்சு உடச்சு போடுறாரு. உடனே என்ன ஆகுது? காலு ஆண்டபால் தஹாபி ஆலியத்னாயா இப்ராஹிம் வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க. வெளியூர் போன மாதிரி உடைச்சிட்டாரு. உடைச்ச உடனே என்ன நடக்கும்? அந்த இப்ராஹிம் கூடப்பா அதுக்கு இருக்கிற இப்ராஹிம் இப்ராஹிம் ஒரு ஆளு சொல்லிட்டு அவனை கூப்பிடு வந்து இந்த பிரச்சனை ஒண்ணும் செய்யாம மெதுவா இருந்து உடைச்சு போனா பரவாயில்ல. அவர் சொல்றாரு, நீங்களும் முட்டாப்பைய ஒப்பமாறு முட்டாப்பைய அவ்வப்பன்னு முட்டாப்பைன்னு சொல்லிட்டு விளையாட வர சரி இல்ல உடப்பம் பாடுறாங்க. அப்ப உடஞ்சு கிடக்கு யாரு? அப்புறம் உடஞ்சு அவர் அடைச்சு உடைச்சு போடுறாரு. உடனே என்ன ஆகுது? காலு ஆண்டபால் தஹாபி ஆலியத்னாயா இப்ராஹிம் வந்து மக்கள் வந்து பாக்குறாங்க. வெளியூர் போன மாதிரி உடைச்சிட்டாரு. உடைச்ச உடனே என்ன நடக்கும்? அந்த இப்ராஹிம் கூடப்பா அதுக்கு இருக்கிற இப்ராஹிம் இப்ராஹிம் ஒரு ஆளு சொல்லிட்டு அவனை கூப்பிடு வந்து யாரையா உடைச்சா அவர் தானே கேட்பாங்க. நீங்களே நினைச்சு பாருங்க, நம்ம வந்து கபரம் முஷரிஃபன் இல்ல அசபைத்தஹு, எந்த கபரையும் தலைமட்டமாக்காமல் விடாதீர்கள், நொறுக்கி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்ம பேசுறோம், தமிழ்நாட்டில் எங்கேயும் பேசுறோம். தற்செயலா நாகூர் தர்காவுடைய ஒரு பெரிய டூம் ஒரு மணலா இடிஞ்சு கிடக்கு. என்ன சொல்லுவாங்க? இவங்க தான் சார் போலீஸ் யாரு இந்த விரல வச்சுக்கிட்டு இருக்காங்களே தலையில தொப்பியெல்லாம் இல்லாம இப்படி ஒரு அடையாளம் வச்சுக்கிட்டான். அது மெயின் அடையாளம் கிடையாது. எத்தனையோ நபி வழியில அது ஒண்ணு. இதை ஒண்ணு சொல்லுவான். நம்மளை கூப்பிட்டு யார் இதை உடைச்சது நம்மள தான் கேட்பான். அது போல அந்த மக்களை கூப்பிட்டு கேட்கான். இப்ராஹிம் கூப்பிடுறான், யார் இதை உடைச்சது? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரியாதுன்னு சொன்னா கூட பிரச்சனை பெருசா இருக்காது. எனக்கு தெரியாது அப்படி சொல்லல, அல்லது நான் தான் செஞ்சேன்னு கூட சொல்லலாம். அவர் தெரியாதுன்னு சொல்லல, நானும் செஞ்சேன்னு சொல்லல, இதை ஒரு மேலா சொல்றாரு. என்ன சொல்றாரு? காலபல் ஃபாலுஹு கபீருஹும் ஹாதா, ஒரு காலம் இந்த பெரிய சிலை தான் மற்ற சிலையை இடிச்சாலும் இடிச்சிருக்கும். ஃபஸ்அலுஹும் இன் கானூ யன்திகூன், அது பேசினா நீங்க கேட்டு பாருங்க, இது எவ்வளவு குசும்பு தெரியுமா நம்ம பார்வையில. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இத இப்ராஹிம் நபியினுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தினுடைய உதாரணம், முன் உதாரணம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இப்படி சொன்னா குசும்புன்னு நினைப்பீங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, உன்னுடைய செயல் குசும்புக்குரியதுதான்டா, உன்னுடைய முட்டாள்தனம் அது குசும்புக்குரியது. நீ யோசிச்சு பாரு, கிறுக்கு பயலன்னு சொல்றத இப்படி குசும்பா சொல்றது, யோசிச்சு பாருன்னு சொல்றது. ஃபஸ்அலுஹும் இன் கானூ யன்திகூன், ஒரு காலம் இந்த பெரிய சிலை உடைச்சாலும் உடைச்சிருக்கும், கேட்டு பாருங்க, அதுக்கே கேளுங்க. உதாரணமா ஒரு நல்ல அடின்னு அடிச்சு கைய கால முடிச்சு ஆஸ்பத்திரி பெட்ல இறந்தவனே, இவன் யாரு அடிச்சா? நான் தான் அடிச்சேன் இல்ல, யாரு அடிச்சான்னு அவன்கிட்ட கேளு, அவன்கிட்ட கேளு. உடனே அவன் இவன் அது கூட சொல்ல முடியாது சிலைக்கு.
அடிச்சு கிடிச்சு உடனே வீச்சு போடும் பொழுது வாய் பேச முடியாத கையை காட்டி சொல்லி போடுவான். உடஞ்சி எடுக்கிற கையை கொண்டு காட்டுவான் மனுஷன். அந்த சக்தி கூட உனக்கு இல்லடான்னு காட்டுறாரு. உனக்கு ஒன்னு அடிச்சா நீ பதில் சொல்லுவ, உன் கையை முடிச்சா இவன் என் கையை முடிச்சுட்டான்னு உனக்கு சொல்ல முடியும். அந்த இளவு கூட இதுக்கு இல்ல, முசீபத்துக்கு பாரு அப்படிங்கிறார். அதுக்கு இப்படி சொல்றாரு. இன்கான எந்திக்கும் அது பேசலாம் பேச கேட்டு பாரு. உடனே அவங்களுக்குள்ள பேசுறாங்க. கேட்கறது கரெக்டா தான் தெரியுது, அப்படி பேசுறாங்க. குரான்ல வருதுங்க, அவங்களுக்குள்ள பேசுறான். நம்ம செஞ்சது தப்பு தானோ, அநியாயம் செஞ்சிட்டோமோ, அவர் சொல்றது ஒரு ஏதோ கேள்வி கேட்காரு, அவர் கேட்கிற கேள்வி நம்ம பதில் சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சும்மனுக்கு சுவலார ஊசின், சரி அது அப்புறம் பாத்துக்குவோம் அப்படின்னு பல்டி அடிக்காங்க. நல்லா சொல்றான். இது நம்மளுக்குள்ளது, நம்ம அப்புறம் பாத்துக்குவோம். இப்ப சொன்னா அவனுக்கு இன்னும் ஏறி போயிடும் இப்ராஹிமுக்கு, அப்படி நினைக்கிறாங்க. அப்படி அந்த வசனத்தின் ஸ்டைல நீங்க பாக்கலாம். சும்மா நிக்கு சுவலார ஊசியும், திருப்பி அவர்கள் ஒண்ணு சேர்ந்து கொண்டு நம்ம பிரச்சனையை அப்புறம் பேசிக்குவோம், நம்ம செஞ்சது தப்பா ரைட்டானு. அதுக்காக நம்ம சிலையை உடச்ச இவனை விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். லகது அலிம்தமா ஹாவுலா எழுந்திக்கும், அது போய் பேசும், அதுக்கு போய் கேளுங்கிறிய, அது பேசாதுன்னு உனக்கு தெரியாதப்பா இப்ராஹிம் இவங்க கேட்கிறான். அப்படி அது பேசாதுன்னு தெரியாது, அது கால உலான்னு தெரியாது. உன்ன இப்ராஹிம் அதை தாண்ட முன்னாள் நான் கேட்கிறேன், நீ இப்படி கேட்க, இதை தாண்ட உடனே நான் கேட்டேன், அது பேசுமான்னு கேட்டேன், பேசாம இருந்தீங்க. கால உழுமான்னு கேட்டேன், உழுங்குற மாதிரி போனீங்க. இப்ப நீங்களே கேட்க, இது தாண்ட என்னுடைய தாவாங்கிற உன் வாயில வர வைக்கணும் பாத்தியா, பேசாது. அவருடைய ஆர்குமெண்ட்ல, அவருடைய குசும்புல என்ன வர வைக்கிறாரு, அது பேசாதுன்னு உனக்கு தெரியுமா, எங்களுக்கு எப்படி பேசாதுன்னு தெரியுமோ அதுக்கு மேல உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுதா, ஓகே அதான் சொல்ல வர்றாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். قال افتعبدون من دون الله சொல்றார். قال افتعبدون من دون الله ما لا ينفعكم شيئا ولا يضركم, உங்களுக்கு எந்த லாப நஷ்டத்தையும் செய்யாத, அப்பால் பேசக்கூட முடியாத நீங்களா என்கிட்ட பேசுறீங்க, நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஒருவனுக்கு லாபம் செய்யறதா இருந்தா பேசணும், நஷ்டம் செய்யறதா இருந்தாலும் அவனுக்கு பேசணும். சாப்பிட்டாச்சா அவன் ஆமானாலும் சொல்லணும், தலையாவது ஆட்டணும், அது கூட இல்லையே. இத போய் நீங்க வணங்குறீங்க. உஃப் இல்லக்கும் வலிமா தஅபுதூன மின் துனிஹி, போங்கடா நீங்களும் உங்க வணக்கம் அப்படிங்கிற. இன்னும் சொல்ல முடியுமா? இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துல ஹல்லாலா தஅக்குலூன் அப்படிங்கிறார். அவன் இறையெல்லாம் சிலைக்கு வந்து பூஜை செய்த பணம் அதெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, நம்ம இன்னைக்கு தர்காக்கள் கொண்டே பழத்தை கொண்டே வைக்கிறான், உலகொட்டை கொண்டே வைக்கிறான், என்னத்தெல்லாம் கொண்டு வைக்கிறாங்களா, சக்கரை சாம்பல் இதெல்லாம் கொண்டு வைக்காங்க, பூ இத்தனை அங்க வச்சிருப்பான். அதை எடுக்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஹல்லாலா தஅக்குலூன், இதை கொஞ்சம் சாப்பிடுங்க சொல்லிட்ட, இப்படிலாம் இருக்கு குர்ஆன்ல. ஹல்லாலா தஅக்குலூன், சாப்பிட மாட்டீங்களா? உடனே அவங்களுக்கு கோவம் வரும்ல, எப்படி சாப்பிடும், சாப்பிடாது இல்ல, அப்புறம் என்னடா வைக்கிறேன், இதுக்குதான். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆரிக்கம் வந்து கொஞ்சம் சிரிப்பு நம்மளுக்கு தெரியுது. ஏன் சிரிப்பு நம்மளுக்கு வருதுன்னா, நம்ம வந்து இப்ராஹிம் நபி கருத்தை ஏத்துக்கிட்டோம் கோவம் தான் வரும். ஏத்துக்கிட்ட உங்களுக்கு தான் சிரிப்பு வரும். ஏத்துக்கிட்டாதவனுக்கு தர்காக்கு போங்க, ஒரு பழம் கொண்டு வர்றாரு, உங்க அத்தாவை பாத்தி அவரை கொண்டு வர்றாரு, எல்லாரும் கொடுத்தாரு, ஒரு கொலையை தூக்கிட்டு தர்கா கிட்ட ஷாவுலின் பாஷா வச்சுக்கோமே, நாகூர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டில் தானே, போன நேரம் போய் ஷாவுலின் பாஷா அந்த பழத்தை இருங்க அவுலியா கொடுத்துட்டு வரேன், அவுலியா ஒரு 2 பழம் பிச்சு சாப்பிடுங்க. கொழுப்பு பாத்தீங்களான்னு கேட்பாங்கல்ல, திமிர பாத்தீங்களான்னு கேட்பாங்கல்ல, அப்படி பேசிருக்காங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். பேசிட்டு உஃபில்லக்கும் வலிமா தஅபுதூன மின் துனில்லாஹி அஃபலா தஅகிலூன், போங்கடா நீங்களும் வணக்கம், அஃபலா தஅகிலூன், புத்தி இல்ல அப்படி கேட்க. எவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அவனை கிறுக்கனான அர்த்தம். அது பேசாதுன்னு நீங்க சொல்றீங்க, அதுல எந்த பயனும் இல்லைன்னு சொல்றீங்க, நான் பேசுறது காயில விடாதுன்னு சொல்றீங்க. இப்படி சொல்லிக்கிட்டு அதுக்கு அவன் தேவையை கேட்டேன்னு சொன்னா உனக்கு மூளை இல்ல, அறிவில்ல, அப்பெல்லாம் தஅகிலூன், சிந்திக்க வேண்டாம் நீ இந்த மாதிரி கேட்கறது. தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா நம்ம என்ன செய்வோம், ஒருத்தர் வந்து தெரியாம ஒரு பள்ளத்துல விழுந்துட்டான், ஏண்டா பார்த்து போனா என்ன, நம்ம சொல்ற இடங்க ஒரு பள்ளம் இருக்கு, பார்த்து போடா உஷாரா போனா 10 தடவை சொல்றோம், அதனால இருந்தா என்ன தொப்பல் வந்து கால் முடிஞ்சு வச்சு வேணும்டா, தெரிஞ்சுட்டு தான் நம்ம முட்டா போயிட. நான் தான் சொல்றேன் அது பள்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு என்ன செய்வோம், கொஞ்சமா அறிவு இருக்கான்னு கேட்போம். சொன்ன பிறகு போய் உள்ளான இவன் மாதிரி கிறுக்கவனா இருப்பானா, அப்படி கேட்கிறாரு. அப்பலாம் தஅகிலூன் அப்படிங்கிறார். சொல்லிட்டு இந்த கொள்கையை சொன்ன பிறகு எவ்வளவு பிரளயம் நடந்திருக்கும் உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு பிரச்சனையை சொன்ன பிறகு என்ன செஞ்சிருப்பான், அது நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான். நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினார்கள், அதுல தூக்கி வீச நின்னாங்க, எல்லாம் எதுக்கு என்னமெல்லாமோ செஞ்சிருப்பான். அது அல்லாஹ்வுத்தாலா சுருக்கமாக நெருப்பு குண்டத்தை தூக்கி வீசும்போது குன்னா யானாரு கூறி பர்தம ஸலாமனலா இப்ராஹிமுக்கு ஏர் கண்டிஷனாக மாறிவிடு என்று நாம் கட்டளையிட்டோம். அது அல்லாஹ்வுடைய தனிப்பட்டது. ஆனா இப்படி எல்லாம் தனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் நம்பிக்கையில் அவர் இவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் நினைச்சுதான் செய்தார். இந்த உலகத்தில் தன்னை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், சின்னாபின்னமாக்கலாம், நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசினால் தான் பொசுங்கி நாசமாகி போனால் போகலாம்
என்று தெரிந்துதான் இந்த கொள்கையை எடுத்து வைத்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா முதல்ல இப்படி சொல்லல, நீ தைரியமா சொல்லு, நரகத்தில் தூக்கி போடும்போது நெருப்புல தூக்கி போடும் நான் உனக்கு ஏற்கனவே ஆக்கிறேன்னு சொல்லல. அப்படி சொன்னால் சோதனை இல்லையே. இப்ராஹிம் ரப்புஹு கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன, இப்ராஹிமுக்கு பல சோதனைகளை அல்லாஹ் வைத்தான், அத்தனையும் முறியடித்தார், வெற்றி கொண்டார்கள். எத்தனை சோதனை! தான் பிள்ளைய அறுத்து பலியிட முன்வர சாத்தியமாங்க. ஒரு 17, 13, 14 வயசு பையன் பலம்பா பலகமாவு சாய கால யாபனைய இன்னி அரா ஃபில்மனாமி அன்னி அதுபஹக்க ஃபன்துர் மாதா தரா, உன்னை அறுத்து பலியிட வேண்டும் என்று நான் கனவு கண்டேன், நீ என்ன விரும்புகிறாய் பையன் கேட்கிறார். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இணைய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபெட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் TNTJ மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர்தரு முதல் மாடி மண்ணடி சென்னை 1. போன் நம்பர் 65690810. மகன் கேட்கிறார், 90 வயசு வரைக்கும் குழந்தை இல்லைன்னு வைங்களேன், கடைசி காலத்துல ஒரு 10-15 வயசு, அந்த நேரத்தில் இவர் ரொம்ப முதுமை அடைந்து விட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் அடுத்து பள்ளியிட சொல்லுன்னா அந்த நேரத்தில் அடுத்து பள்ளியிட போகணும் இல்ல. மகன் சொல்றார், அருமை தந்தையே, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை நிறைவேற்றுங்கள், பொறுமையாக கழுத்தை தருவேன் என்கிறார் மகன். சாத்தியமா நினைச்சு பாருங்க. நம்ம சாதாரணமா ஒரு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு ஒரு ஆட்டுக்குட்டியோ மாடே வாங்கி அடுத்து கொடுத்துட்டு போயிடுறோம். எவன் செய்ய மாட்டாங்க, யார் செய்ய மாட்டாங்க, நம்ம தானங்க சாப்பிடுறோம். செஞ்சாங்க நம்ம மாட்டா இருக்கிறோம், கறி எடுக்கிறோம், அதுல நம்ம சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்க போறோம். இது என்ன ஒரு பெரிய சமாச்சாரமாங்கிறேன். உங்க மகன் அறுத்து பலியிடுவீங்களா? பலியிட்டார்ல, இன்னஹாத அலஹுவல் பலாவுல் முபீன், மகத்தான சோதனை அதுங்கிறான். மகத்தானதப்பா. இவ்வளவு நெஞ்சிருதி பேசினவரு தியாகத்தில் எப்படி இருந்தார் பாரு. தன் மகனை தூக்கி போட்டு அறுக்க முன் வந்தார்ல. நம்ம வருவோமா? நான் கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு கனவு, உண்மையிலே ஒரு கட்டளை, அல்லாவுடைய கட்டளை வருது, உங்க மகன் அடுத்து, அதாவது 100 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தை, 5 வருஷம் குழந்தை இல்லாட்டில அந்த குழந்தைய பொத்தி பொத்தி வளர்க்குவான். 100 வயசுக்கு பிறகு ஒரு குழந்தை, குழல் இணைந்து யாழ் இணைந்து மக்கள் மல்லை சொல் கேளாத வருமா. என்னத்தை இல்லாம இனிமைன்னு சொல்றாங்க. தான் குழந்தை பேசுற பேச்சு இருக்க அதுதான் இனிமைங்கிறான். ஒரு 4 வயசு 5 வயசா தத்தக்கான்னு பேசுனேன். அந்த நேரத்தில் அடுத்து பள்ளியிடுன்னு சொல்றான். அந்த பிள்ளையும் நான் அடுத்து பள்ளியிட முன் வந்தேன்னு சொன்னா நம்ம சொல்லுவோமா? வேணா ஒரு 7-8 பிள்ளை இருந்தா ஒண்ணு வேணா சரின்னு சொன்னாலும் சொல்லலாம். 7-8 பிள்ளை இருக்கு, அந்த ஒருத்தன் தடுதலையா இருக்கான், சொல்லே வேணா சரி நீங்க சொல்லலாம். அவன் சரிங்கணும்ல, கனவு வேண்டா உன் கருத்து அடுத்துக்கே வர்றேன் போயிட்டே இருப்பான். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இது ஒரு சிரிப்புக்கு நான் சொன்னாலும் நம்ம நிலை என்ன? நாம் அறுக்க முன் வருவோமா? நான் தந்தையாக இருந்தால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே குழந்தையை அறுக்க முன் வருவேனா? நான் பிள்ளையாக இருந்தால் என் தந்தைக்கு என் கழுத்தை நான் கொடுப்பேனா? சும்மா இல்லையே, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பலம்மா இப்ராஹிம் அது காலத்தில் முஸ்வத்தின் ஹசனாத்தின் இப்ராஹிம் இடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறதுனா இதெல்லாம் முன்மாதிரிங்களாம். இந்த ஆர்குமெண்ட் பேசுனது, வாதம் பேசுனது, நெஞ்சுறுதியோட பேசுனது, தைரியமா பேசுனது, குசுமுத்தனமா புரிய வச்சது, அதுபோல தன் மகனை அறுத்து பலியிட முன் வந்தது, எத்தனை சமாச்சாரம்.
இதையெல்லாம் இந்த இப்ராஹிமிடத்தில் இருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரி அப்படிங்கிறான். இது காலி கௌமிஹிம். அவர் கடைசி என்ன சொன்னாரு கூட்டத்துக்கு? இவ்வளவு செஞ்சுட்டு அவனை என்ன அம்மா பண்ண அத்தனை நேரத்தை அடைஞ்சிட்டார். அதுக்கு கடைசி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது காலி கௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும் மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை விட்டு நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ, யாரை அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக நிகராக நீங்கள் எதையெல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன். என்னுடைய பிரகடனம் அப்படிங்கிற என்னுடைய பிரகடனம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை விட்டு நான் விலகிறேன். கஃபர்னாபிக்கும் பதா பையனா பைனக்கும் அதாவத்தவல் பகலா அபதா. நீங்கள் சொல்வதை மறுக்கிறேன், நீங்கள் செய்வதை மறுக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கும் உங்களுக்கு மத்தியிலே கசப்பு வெறுப்பு இருக்கிறது. என்ன அன்பார் பண்ண வேண்டிய அவன் நினைக்கிறாங்க, நம்மளுக்குள்ள ஏன் கசப்பு வரணும், நம்மளுக்குள்ள ஏன் வெறுப்பு வரணும், நம்மளுக்குள்ள ஒரு ஒற்றுமையா இருந்தாலும் சில விஷயத்தை சில பேர் கேட்பாங்க. அப்படி இந்த விஷயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்மா நீங்க பார்க்கணும். நம்மளுக்குள்ள எதுக்கு கசப்பு, நம்மளுக்குள்ள இல்ல எதுக்கு வெறுப்பு, நம்மளுக்குள்ள ஒற்றுமை இருந்தான இந்த ஒற்றுமை என்பது பூச்சாண்டி என்பதை தவிர இவர்கள் ஏமாத்திங்க. ஒற்றுமை இஸ்லாத்துல அப்படி கிடையாது. எங்க குர்ஆன்ல ஒற்றுமை முக்கியத்துவம் குர்ஆன்ல சொல்லிருக்கானல்ல, ஒற்றுமை அவசியம் சொல்லிருக்கானா? ஒற்றுமை நல்லதுதானே தவிர அதற்காக கொள்கை விட்டுக் கொடுக்க சொல்லவில்லை இஸ்லாம். அது மட்டும் இல்ல, திருமறை குர்ஆன் சொல்லுது, லவ் அன்ஃபக்த மா ஃபில் அர்லி ஜமீஆ மா அல்லஃப்த பைன குலூபிஹிம் வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுன் ஹக்கீம். நபியே, இந்த உலகத்தையே நீர் விலையாக கொடுத்தாலும் சரி, இந்த குர்ஆன் வசனம் இருக்கு. உலகம் என்ன விலைங்க நான் கேட்கிறேன்? மொத்த உலகத்துடைய ரேட் என்ன சொல்லவா முடியும்? அப்படி ஒரு தண்டை ஆட்டா இருக்குமா உலகத்துல? அல்லாஹ் சொல்றான், அப்படி உலகத்தையே நீ விலையாக கொடுத்தாலும் சரி, இவர்களுக்கு மத்தியில் உம்மால் ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாது நபிங்கிறான். சஹாபாக்கள் சொல்றாங்க, உலகத்தை விலையா ரசூலுல்லாவால ஒற்றுமை ஏற்படுத்த முடியாத வேற எவனால ஏற்படுத்த முடியும் நான் கேட்கிறேன். இது எவன் யாரையும் மரியாதை குறைவா பேச நீங்க நினைக்காதீங்க. ரசூலுல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய பவரை பாருங்க. ரசூலுல்லாவால ஒற்றுமை ஏற்படுத்த முடியாது. வலாக்கின் அல்லாஹ் அல்லஃப பைனஹும் இன்னஹு அஸீஸுன் ஹக்கீம். அல்லாஹ் அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தினார். அல்லாஹ் ஏற்படுத்தின எந்த ஒற்றுமையா இருந்தாலும் நீங்களா நின்றுகிட்டு காரியம் செய்யற மாதிரி ஒற்றுமை நடக்காதுங்கிறான். அப்படி உங்களால முடியாதுங்கிறான். என்னோட நீங்க ஒற்றுமையா சொல்லணும். இப்ராஹிம் சொல்றாங்க, எனக்கும் உங்களுக்கு மத்தியில் பகைமை இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கு மத்தியில் வெறுப்பு இருக்கிறது, கசப்பு இருக்கிறது. அது வேண்டாம் என்று சொன்னால் எனக்கு உனக்கும் அன்பு வேணுமா? எனக்கு உனக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கசப்பு நீங்க வேண்டுமா? ஹத்தா துமின பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் நம்பி நான் இறங்கியிருக்கிறேன் ஒரு கொள்கை, அதை ஏற்றுக்கொள், ஒற்றுமை வருங்கிற நான் கொண்ட கொள்கை நீ ஏத்துக்க. இப்ப நான் ஒற்றுமையா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் தர்காக்கு தான் போகணுங்கிறாரு, நான் தர்காவை இடிக்கணுங்கிறேன். ஒரு ஆள் மௌலிது ஓதித்தான் ஆகணுங்கிறாரு, மௌலிது கிழிச்சு குப்பையில போடணுங்கிறேன். ஒரு ஆள் தகடுதாயத்தை கெட்டத்தான் செய்யணுங்கிறாரு, அதை அடுத்து நான் தூக்கி தூர வீசணும்னு சொல்றேன். சில பேர் கபருக்கு போகணும், கொடி எடுக்கணுங்கிறாங்க, அதெல்லாம் ஒழிச்சு கட்டணுங்கிறேன். எப்படி ஒற்றுமை வரும்? வரக்கூடாதுங்கிறாங்க. இப்ராஹிம் அப்படி சொல்றாரு, வராதப்பா, உனக்கு எனக்கு வந்து கசப்பு இருக்கு, உனக்கு எனக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கு, நாம் ரெண்டும் ஒன்று சேர வேண்டும் என்றால் நான் சொல்வது போல மௌலிதை ஒழிக்க வேண்டும், நீ சொல்லு, ஒற்றுமை ஆயிரலாம். தர்காவை நொறுக்க வேண்டும், சொல்லு, ஒற்றுமை ஆயிரலாம். இந்த அனாச்சாரங்களை ஒழிக்க வேண்டும், சொல்லு, ஒற்றுமை ஆயிரலாம். ஷாபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி எதுவும் வேண்டாம், நபிவழி போதும் என்று சொல், ஒற்றுமை ஆயிரலாம். அப்படி சொல்றாங்க. அல்லாஹ் என்ன என்னுடைய உணர்ச்சியை காட்டுறதுக்காக, ஏன் கருத்து சொல்றதுக்காக சொல்றானா? அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல சொல்றான், நமக்கு கசப்பு இருக்கு, பிரிவு இருக்கு, அந்த பிரிவு நீங்க வேண்டும் என்றால் ஹத்தா துமின பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் நம்புதல், வேற எவனையும் நம்பக்கூடாது. தகடு, தாயத்து, கபரு, கழுத, குதிரை, சாதாரண பாருங்க, என்னை பார் யோகம் வரும்னு கழுத போட்டா வச்சிருக்கான் கடையில. என்னை பார் யோகம் வரும்னு கழுத போட்டா வச்சா ஏதாவது யோகம் வருமா? அப்படி வர்றதால மண்ணாம் பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும், சொந்தமாக கழுத பட்டு பாருங்க வச்சிருக்கான். கழுத போட்டா வச்சுட்டு என்னை பார் யோகம் வருங்களாம். பக்கத்துல இப்ராஹிம் கடையில நாகூர் தர்கா போட்டான், பறக்கத்து நிறைய வரும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்கிறேன்? என்ன பெரிய வித்தியாசம் நினைக்க? இது கழுத, அது கட்டணும். இவன் என்ன நினைக்கிற? இந்த கழுதை தான் எனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை போக்குது, கண்டிஷன் நீக்கணும். என்ன விவகாரம்னா என்ன? கழுதையை வச்சுட்டா இவனுக்கு வரக்கூடிய இடைஞ்சலையெல்லாம் கழுதை நீக்கிறோம். நாகூர் தர்காவுடைய போட்டோ எடுத்து வச்சிருக்கான். ஏன் எனக்கு வியாபாரத்தில் ஏதாவது சிக்கல் வந்தா இந்த போட்டோ இந்த பறக்கத்தாகி அந்த சிக்கலை அவிழ்த்துரும். அப்ப ரிஸ்கை தருபவன் யார்? உனக்கு ரிஸ்கை தருபவன் யார்? அட உனக்கு ஒரு கஷ்டம் வருவது யாராலே, நன்மை வருவது யாராலே? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅதி பஅதல் மௌத். மக்தப ஓதிருக்கீங்கல்ல, 5 வயசுல மார்ஷால போய் ஓதிருப்பீங்க. நல்லது கெட்டது யாவும் அல்லாஹ்வால் நடைபெறுகிறது என்று நம்புவது ஈமான். அப்புறம் என்ன கழுத, அப்புறம் என்ன தர்கா, அப்புறம் என்ன ஹஜ்மீர், பரக்கத்து? என்ன வித்தியாசம்? பெரிய வித்தியாசம்.
அல்லாஹ் சொல்வது என்றால் அல்லாஹ்வை மட்டும் நம்புதல். எனக்கு நல்லது கெட்டது யாவும் அல்லாஹ்வால் நடைபெறுகிறது, அல்லாஹ் தான் எனக்கு நல்லதை தருவான் என்று இந்த முழுமையாக நம்பினால் கசப்பு போகும், வெறுப்பு போகும், ஒற்றுமை வரும். அப்படி இல்லை என்றால் அப்படிப்பட்ட ஒற்றுமை அவசியம் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படி ஒரு ஒற்றுமையை சொல்லுவது ஒற்றுமைனா ஒரு கொள்கையில் ஒற்றுமைக்கு வா, ஒரு கொள்கையில் ஒற்றுமையை பேசு, 1000 கருத்துக்களை பேசலாம். நாமெல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் இப்படி பேசுவோம். மில்லத் இப்ராஹிம் இல்லாமல் சபிஹானப்சா அல்லாஹ் சொல்றான். முட்டாள்களை தவிர, கோழைகளை தவிர யார் இப்ராஹிம் நபியுடைய சொற்களை புறக்கணிக்க முடியும்? கோழைகளும் முட்டாள்களும் அறிவில்லாதவர்களும் தான் புறக்கணிப்பாங்க. இந்த கருத்து வராட்டா நம்மள முட்டாளுங்கிறாங்க அப்படின்னு. இப்ராஹிம் சும்மா இப்ராஹிம் சொல்லப்பட்டிருக்கு, இந்த ஹாதா லஹுல் பலாவுல் முபீன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சோதனைகளை பல இது அப்படியே தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. நாதா லஹுல் பலாவுல் முபீன், இவர் பல சோதனைகளில் மட்டும் இருந்தார், பல சோதனை விட்டு வெற்றி பெற்றார். தக்கன அலைஹி ஃபில் ஆகிரீன், கடைசி காலம் வரை அவருடைய புகழை நிலைக்க செய்தோங்கிறாங்க. இன்றைய நம்ம பேசிட்டு இருக்கோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் சென்று விட்டார் இப்ராஹிம். அவருடைய பேச்சுக்களை, அவருடைய துணிச்சலை, அவருடைய நெஞ்சுறுதி, அவருடைய வாத பிரதிவாதங்களை இன்றைய வரையில் உலகம் அழிவரை பேசப்பட்டுக் கொண்டிருக்கும். அப்படி நடந்திருக்கார் பார். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சலாம் அல்லாஹ் சொல்றான். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு சாந்தி உண்டாகிவிட்டது அப்படிங்க. லைனா அல்லாஹ் லுஹும்ஹா வலா திமாஉஹா வலாக்கினாலு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கக்கூடிய கறி அல்லாஹ்ட்ட போய் சேருதா? இந்த கறி அல்லாஹ்வை சாப்பிடுறோம் அப்படி கேட்கறாங்களா? நீ கொடுக்கிற கறியை அல்லாஹ்க்கு நம்ம பசியா இருக்கு நீ கொடுக்க போறியா? உன்னுடைய எது போய் சேருதுன்னு நினைக்கிற? நீ 1000 ரூபாய்க்குல லட்சம் ரூபாய்க்காரன் இல்ல, ஒரு ஒட்டகம் இல்ல 9 ஒட்டகாரு, நீ தானே பதிங்க போற. நீ நிம்மதியில உன்னை சேர்ந்த மனுஷன் நிம்பான், அல்லாஹ்க்கு போய் சேர போது என்ன சேருது? இறையச்சம், பயம். படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு பயம் என்ற உணர்வு இல்லைன்னு வைங்க. நான் 10 பேர் இருக்கிறேன், இறை அச்சம் என்கிட்ட இல்லன்னா 10 பேர்ல 2 பேர்ட்ட இல்லாத போய் நாசமா போயிடும். ஒரு இயக்கமோ, ஒரு குடும்பமோ, ஒரு குழுவோ, ஒரு கூட்டமோ, 100 பேர் இருக்கீங்க, 100 பேர்ல ஒரு 5 பேருக்கு இறையச்சம் இல்ல, நாசம். நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. எல்லாருக்கும் இறையச்சம் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் கொள்கை இருக்க வேண்டும். இறை அச்சமும் கொள்கையும் இணைக்க வேண்டுமே தவிர சும்மா பேச்சு உதவாது, கதைக்கு உதவாது. ஒற்றுமை வேணும். சாபியாக இருந்துக்க, ஹனபியாக இருந்துக்க, மௌலிதையும் ஓதிக்க, தர்காவுக்கும் போய்க்க, அது கூடாது. தர்காவுக்கு போக கூடாது, உடைக்கத்தான் செய்யணும். அப்படி சொல்லு. இல்லை என்றால் அது சரின்னு வாதிடு. தர்காவுக்கு போவனா, குர்ஆன்ல இப்படி இருக்கு காட்டு, ஹதீஸ்ல இப்படி இருக்கு அப்படி காட்டு. அப்படி இல்லையே, இறை அச்சம் இருந்தால் அது வராது. அல்லாஹ்வுடைய பயம் இருக்குமானால் அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஒரு இடத்துல கேட்கறான் பாருங்க அல்லாஹ் இந்த வசனத்தின் தொடர்ல, அஃபஅமின அஹ்லுல் குர்ஆன் யஅத்தியும் பாஸ்னா பயாத்துஹும் நாயிமூன், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வேதனை வராது என்று கொஞ்சம் கூட பயம் இல்லையோ இவர்களுக்கு? நடக்குது இல்லங்க ஒவ்வொரு காலத்திலையும் பூகம்பங்கள் நடக்கா இல்லையா, சுனாமி நடக்குதா இல்லையா, பயங்கர நடக்கா இல்லையா? அப்படியே கேட்ட மாதிரி சில வசனங்கள். அஃபஅமின அஹ்லுல் குர்ஆன் யஅத்தியும் பாஸ்னா பயாத்துஹும் நாயிமூன், தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இவர்களை பிடிக்க மாட்டான் என்று கொஞ்சம் கூட பயம் இல்லையா? அல்லது அவஅமின அஹ்லுல் குர்ஆன் அன் யஅத்தியும் பாஸ்னா வஹும் இலாபூன், அதிகாலை பொழுது விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் சிந்தாபனமாக்கப்பட மாட்டார்கள் என்று பயம் இல்லையா? அப்படி கேட்கலாம். நடந்ததா? சுனாமி காரைக்கால் அந்த ஏரியாவில் உள்ளவங்களும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. காலையில அதிகாலை 8 மணிக்கு லுஹான் டைம், அதிகாலை 8 மணிக்கு சைக்கிளிங் போற இளைஞர்கள், செட்டில் கார்க் விளையாடியவர்கள், இவர்கள்லாம் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கண்ணெதிரே சுனாமி அவங்க அடிச்சிட்டு போனாங்க, நம்ம பார்த்தோம். அப்ப எங்கடா போனார் அவருடைய முஹித்தீன் ஜிலானி? அப்படி கேட்கிற மாதிரி ஷாலிம் பாஷா எங்க போனார்? இது நானே கேட்கிற, திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான், வைதா ரஷ்யஹும் மௌஜுன் கர்புலல் தஅவுல்லாஹ முக்லிஸின லஹுத்தீன், முகல்களை போன்ற அலைகள், பெரும் மலைகளை போன்ற அலைகளுக்கு இடையிலே கடலில் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது பயங்கரமான அலை ஒன்று வரும், சுனாமி அலை, ஒரு பனைக்கு மேலே ஊச்சினா அந்த மாதிரி பயங்கரமான அலை ஒன்று வரும் பொழுது யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று அவர்கள் கையேந்தார்கள். என்னை காப்பாற்று, உன்னை தவிர வேறில்லை அப்படின்னா. தமிழ் முக்தசித், அவர்கள் கரை வந்த பிறகு சிலர் கரெக்டாக நடந்தார்கள். சிலவர் கரெக்டா இருந்தான், அங்க காப்பாற்ற ரப்புல் ஆலமீன் தான் கரையிலையும் காப்பாற்றுவான், அங்க காப்பாற்ற ரப்புல் ஆலமீன் தான் என் கஷ்டத்தை கரையிலையும் காப்பாற்றுவான். அங்க மட்டும் அல்லாஹ் இருக்கான், இந்த அல்லாஹ் விட்டு அடுத்தவங்க போய் நான் கையேந்த மாட்டேன் என்று சிலர்கள் கரெக்டாக இருக்கிறார்கள். சில துரோகிகள் மறந்துடுவாங்க, அப்படிங்க மறந்துடுறாங்க. அந்த மாதிரி கஷ்டத்தை அல்லாஹ் காப்பாத்திருப்பான், அந்த மாதிரி துன்பத்தில் அல்லாஹ் காப்பாத்திருப்பான். அந்த நேரத்துல அல்லாஹ் கூப்பிட்டு வீட்டுல உட்காந்து யா ஷாவுல் பாதுஷா கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்வார் அசரத்து பயான்ல, பேசாம உட்கார்ந்து இருப்பான். முஹீதீன் கத்தஸல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திருக்கீங்களா?
அந்த அஜர்த்தம் அப்படித்தான் சொல்லுவான். அல்லான்னு சொல்லும்போது அல்லாஹ் அல்லான்னு சொல்லுவான். முஹித்தீன் சொல்லும்போது வேற முஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவரும் உடனே தூக்கிட்டு இருந்திருப்பான். அட பாவிகளா, வைதா புஷிராஹதும் வைதா துக்கிரல்லாஹு வஹதஹு இஸ்மாஸத் குலூபுல் லதீன லா யுமினூன பில் ஆகிரா வைதா துக்கிரல் லதீன மின் தூனிஹி இதஹும் யஸ்தபஷிரூன். அல்லாஹ்வை சொல்லும் பொழுது வராத உற்சாகம் அல்லாஹ்வின் அடியார்களை சொல்லும் பொழுது வருகிறது. அட பாவிகளாங்கனால யாருக்கு பயப்படுறீங்கப்பா? அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு பயம் இல்லையா? அல்லாஹ் உங்களுக்கு கப்பல் நீங்க கடல்ல மாட்டாதான் அல்லாஹ் பிடிப்பான்னு நினைக்கிறீங்களா? கடலை விட்டு நீங்கள் கரைக்கு வந்தா அல்லாஹ் பிடிக்க மாட்டான். அப்படியே ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான் அல்லாஹ். சும்மலா தஜிலக்கும் வக்கீலா அதாவது குல்ஹுல் காதிர் வலா யபஅஸ அலைக்கும் அஸாபு மின் ஃபௌகிக்கும் வ மின் தஹ்தி அர்ஜுலிக்கும். கடல் என்ற கடல் நீ கரையில இருக்கும் பொழுது, தரையில இருக்கும் பொழுது உன் தரை கீழிருந்து உன்னை அல்லாஹ் இழுத்துக் கொள்ள மாட்டான் என்று நினைக்கிறீர்களா? பூகம்பத்தினால் உள்ள சொல்லிட மாட்டீங்களா? நீங்க இழுக்க முடியாது. அல்லாஹ் கடல்ல போனா தான் உன்னை அல்லாஹ்வை நாசமாக்கணுமா? கப்பல்ல போனா தானா? பிளைட்ல போகும்போதுதான் நீ உட்கார்ந்துட்டு நடக்கல. நடந்த ஒரு கட்டளை இப்பதானே 2 நாளைக்கு முந்தி சவுதி அரேபியாவில் எதுனாலும் நடக்குமுங்க. அல்லாஹ்வுடைய பெரும் பாதுகாப்பு. அந்த நேரத்தில் யாரப்பா கூப்பிடுவீங்கன்னு கேட்கிறேன். இப்ராஹிம் கேட்ட மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் யாரை கூப்பிடுவோம்? வருது பயங்கரமான பூகம்பம் ஒண்ணு வருது. அல்ல நீங்க பிளைட்ல போய்கிட்டு இருக்கீங்க, அப்படி வச்சுக்கணுங்க. பிளைட்ல போறீங்க, செய்யும் தொழிலே தெய்வம். சில பேர் மூழ்துவானா நம்மளை காப்பாற்றப்படும் நினைக்கிறான், தகருதாயத்தை காப்பாற்று நினைக்கிறான். ஒன்னொன்னே நினைக்கிறீங்களே. பிளைட்ல போய்கிட்டு இருக்கீங்க, பிளைட்ல அறிவிக்கிறான் எந்த திசை நோக்கி போகணும்னு தெரியல, எங்க முட்டினாலும் முட்டலாம் அப்படின்னு அறிவிக்கலாம் வச்சுக்கோங்க. எல்லாரும் பிளைட்ல ஏறி இருப்பீங்க, எங்க போகுதுன்னு தெரியல. நடக்கலங்க. பனிப்பாறைகளில் மலைகள் முட்டி சின்ன பின்னமாக ஒரு துரும்பு கூட மிஞ்சாம, சொல்ல போனா ஒரு குழந்தை மிஞ்சிச்சு. அதை சொல்லலாம், ஒரே ஒரு குழந்தை மட்டும் அந்த சீட்டு செதறி அந்த குழந்தைக்கு ஒரு சிராய் கூட இல்லாம அந்த குழந்தை பிரச்சனைங்கிறான். பெரும் பராக்கிரமசாலிகள்லாம் நாசமா போயிட்டான். குழந்தை எந்த இதெல்லாம் வருது. இதெல்லாம் யாருடைய வேலை? இந்த மாதிரி நீங்க பிளைட்ல போயிட்டு இருக்கீங்க, எப்படி போகுதுன்னு தெரியல, பனி மூட்டத்தினால எந்த திசையில போகுதுன்னு தெரியல, எது வேண்டுமானாலும் நடக்கலான்னு ஒரு அறிவிப்பு வந்தா நம்ம என்னென்ன செய்வோம்? அவரோடு யோசிச்சு பாருங்க. ஏதாவது நினைவுக்கு வருமா? அல்லாஹ்வை தவிர சொத்து சுகம், அண்ணன் தம்பி, மாம மச்சான், மனைவி, மக்கள் வருமா? யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் அப்படி கேட்கறாங்க. இப்படிதான் அல்லாஹ்வை கூப்பிடுவேன். அந்த இடத்துல எதை கூப்பிடுவேன்? இப்ராஹிம் கேட்ட மாதிரி யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஒரு மூலதா வருவான், எங்க போகணும் தெரியல, எங்க போய் அப்படியே வர முடியும்? அல்லது தர்காவே அல்லது தகடை தாயத்தே மௌலூதுன்னு சொல்ல புரியல இல்லையா? யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இதை எப்போதும் கேட்கறாங்களா? கேட்கறீங்களப்பா? இக்கெட்ல கேட்கறீங்கள, உலகத்துமையா கேட்கறீங்கள. அந்த நேரத்துல அல்லாஹ்வை தவிர எவனும் நினைவுக்கு வரல. அப்படி எல்லா நேரத்திலும் இரு. எப்பவும் கஷ்டம் வந்தா அல்லாஹ் தான். மனிதனுக்கு மனிதன் தாவனால் பிர்ரி வத்தக்வா, நல்லது கெட்டது கலந்துக்க, சந்தோஷமா இருந்துக்க, ஒருவருக்கோ உதவிக்கொள், அது பிரச்சனை இல்ல. நம் கஷ்டத்தை, எனக்கு ஒரு குழந்தை வேண்டும், என் கஷ்டம் போக வேண்டும், எனக்கு துன்பம் நீங்க வேண்டும், எனக்கு பரக்கத்து வேண்டும், எனக்கு நிம்மதி வேண்டும், எனக்கு சொர்க்கம் வேண்டும், அல்லாஹ்விடத்தில் கேளு. குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். எனது அடியார்களை இவ்வளவு கட்டண்டட்டாக பேசக்கூடிய ரப்புல் ஆலமீன், இவ்வளவு காரமாக பேசக்கூடிய ரப்புல் ஆலமீன், ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ள, இல்லை என்றால் போங்கடா என்று சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன் கூட அந்த இரக்க சுபாவம் இருக்கனால நான் சொல்றான். சரி, இப்பெல்லாம் சொல்லிட்டேன், யோசிச்சு பாரு, நீ ஏன் அடியார் தான், என்னுடைய அடியார் தான், நான் தான் உனக்கு படைச்சிருக்கேன், நான் தானே உனக்கு எல்லாம் தானே, அதை நம்பு. என்ன தவிர யாரும் உனக்கு தர முடியாது, அதை நம்பு. நம்பிட்டியா? வா என்கிட்ட வாங்க. இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அநியாயம் செய்து விட்ட அடியார்களே வாருங்கள். நான் எங்க இருக்கேன்னு கேட்கிறான். நான் அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரியின் நரம்பை விட சமீபம். என் பிடரின் நரம்பு எனக்கு எவ்வளவு தூரம்? உங்களுக்கு கேள்வி வருமா? என் கை எனக்கு எவ்வளவு தூரம் கேள்வி வரும்? என் கை என்கிட்ட இருக்காது, என்ன தூரம்? பிடரியின் நரம்பை விட நான் சமீபத்தில் இருக்கிறேன் என்ற கேள்வி. தக்னது ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடையில் சந்தேகிக்காதே. அல்லாஹ் மன்னிக்காட்டா என்று பயப்படாத, மன்னிப்பான். படைச்சவன் மன்னிப்பான். உன்னை படைச்சவன் உனக்கு மன்னிப்பான். உனக்கு கண்ணை தந்தவன் கண் நோயை போக்குவான். உன்னை படைத்தவன் உனக்கு ஒரு குழந்தையை படைக்க மாட்டானா என்று என்னை நம்பு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு திருமறை குர்ஆனில் சொல்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதை மேற்கொண்டார்களோ, எப்படி உறுதியாக இருந்தார்களோ, எப்படி பேசினார்களோ, எப்படி தியாகம் செய்தார்களோ, அதுபடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி கட்டளையிட்டானோ அதை தெரிந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்படி திருமறை குர்ஆன் முறைப்படி நாம் எல்லாம் வாழ்ந்து அந்த அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோமாக என்று சொல்லி என்னுடைய பேச்சை தொடர்ந்து செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர்.
பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah